வணக்கம். அரசி உங்களில் ஒருத்தி. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்ல 25th அன்னைக்கு மிகப்பெரிய தீ விபத்து நடந்திருக்கு. அதுல 27 பேர் இறந்து போயிட்டாங்க. நிறைய பேருக்கு தீக்காயமும் கூட. ராஜ்கோட்ல டிஆர்பி சென்டர் ஒன்று இருந்திருக்கு. அந்த கேம் ஜோன் சென்டரை பிரகாஷ் ஜெயின், யுவராஜ் சிங் சொலாங்கி, ராகுல் ரத்தோர் அப்படிங்கிற 3 பேர் சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. யூஸ்வலா இந்த கேம் சென்டர்ல இருக்க கிரௌடை விட வெக்கேஷன் டைம்ங்கிறதுனால கிரௌட் அதிகமாவே இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் கலந்து தான் இருந்திருக்காங்க. பத்தாவதுக்கு ஹி இன்வைட்டட் ஆஃபர் ஃபார் 99 rupees. ஆஃபர்னா சொல்லவே வேணாம், கூட்டம் அல்லன்னு அள்ளி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 மணிக்கு ஆன இந்த ஃபயர் ஆக்சிடென்ட், ஃபயர் ரெஸ்கியூ டீம் உடனே வந்தா கூட இட் டேக்ஸ் 2 hours to control the fire. இறந்த 27 பேர்ல 9 பேர் வந்து குழந்தைங்க. இந்த இறந்தவங்களோட உடல் எல்லாமே முழுசா தீயில எரிஞ்சதுனால அவங்களோட உறவினர்களால அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக அங்க இருக்க சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த ஃபயருக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எலக்ட்ரிக்கல் லீக்கேஜா இருக்கலாம்னு சொல்றாங்க. பத்தாவதுக்கு பக்கத்துல வெல்டிங் ஒர்க் போயிட்டு இருந்திருக்கு. அதோட ஸ்பார்க் ஏதாவது பட்டு இந்த மாதிரி தீ விபத்து ஏற்பட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சாதான் என்ன ரீசன் அப்படிங்கிறது வெளில வரும். பட் இதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த கேம் ஜோன் ரன் பண்ணிட்டு இருந்த ஓனர்ஸோட கேர்லெஸ்னஸ் தான். ஏன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய கேம் ஜோன் வந்து ரன் பண்றாங்கன்னா அதுக்கு they should acquire NOC from the fire department. அவங்கள்ட்ட NOCயே இல்லை. NOC இருந்திருந்தா இப்படி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இவ்வளவு பெருசா ஆகாம தடுத்துருந்துருக்கலாம். ஏன் அப்படின்னா NOC வாங்குறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பேசிக் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஃபயர் எஸ்டிங்யூஷர்ஸ் வந்து இத்தனை இருக்கணும், ஃபயர் ஹைட்ரண்ட் இருக்கணும், ஒவ்வொரு டேங்க்ல இத்தனை லிட்டர்ஸ் வாட்டர் இருக்கணுங்கிற மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் நிறையவே இருக்குது. இந்த NOC அவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஃபயர் சின்னதாக இருக்கும்போதே கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கலாம். இவ்வளோ பெரிய டேமேஜ் ஆகாமல் கண்டிப்பாக காப்பாற்றிருந்திருக்கலாம். 2004 கும்பகோணம் ஸ்கூல் ஃபயர் ஆக்சிடென்ட், அதில் 94 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. அதே இயர் நடந்த ஸ்ரீரங்கம் ஃபயர் ஆக்சிடென்ட்ல 62 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த சென்னை 6 ஃபயர் ஆக்சிடென்ட், சிவகாசி ஃபயர் ஆக்சிடென்ட், ஏன் நேற்று டெல்லியில் நடந்த ஹாஸ்பிட்டல் ஃபயர் ஆக்சிடென்ட்ல 6 நியூபார்ன் பேபிஸ் இறந்து போயிட்டாங்க. இப்படி நாமளும் தொடர்ந்து கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கோம். இந்த கவர்மெண்ட்டும் சரி, ஃபயர் அஃபிஷியல்ஸும் சரி, இப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து விபத்து நடந்துருச்சுன்னா அந்த ஊர்ல இருக்க ஸ்கூல்ஸ் பூரா போயிட்டு விசிட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்றது. அதே மாதிரி ஒரு மண்டபத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த ஊர்ல இருக்க ஒட்டுமொத்த மண்டபத்துக்கும் போயிட்டு விசிட் பண்றது. இப்படி விசிட் பண்ணிட்டு அப்படியே கண்டுக்காம விட்டுறாங்க. இதை டைம் டு டைம் பீரியாடிக்கலா இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் நடக்காம பாதுகாத்து இருந்திருக்கலாம். பப்ளிக் கேதர் ஆகிற எந்த இடமா வேணாலும் இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், ஹோட்டலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ரெஸ்டாரண்டா இருக்கட்டும், ஈவன் சர்ச்சா இருக்கட்டும், டெம்பிளா இருக்கட்டும், எந்த மாதிரி இடமா இருந்தாலும் அங்கே ஃபயர் சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப முக்கியம். இதை கவர்மெண்ட், ஃபயர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு பிஸ்னஸ் ஓன் பண்ணுறவங்களுக்கு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க பிஸ்னஸ் எவ்வளோ முக்கியமோ அதை விட அவங்க கஸ்டமர்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க கஸ்டமர்ஸ் தான் அவங்களோட பிஸ்னஸே. அவங்களோட சேஃப்டி இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கணும். ஸோ நாம் எப்போவுமே ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்க ட்ரை பண்ணுவோம். நெருப்புங்கிறது சின்னதாக இருக்கும் போதே அணைச்சாதான். அது பெருசாயிருச்சுன்னா நாம் அதுக்கு கொடுக்குற விலையும் எப்போவுமே பெருசாக தான் இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். வருமுன் காப்போம்.